ஓம் கணபதியை வணங்கி, சித்தர்களை வணங்கி, சித்த மருத்துவர்களை வணங்கி, முனிவர்களை வணங்கி, குருமார்களை வணங்கி, சித்த மருத்துவம் ஓர் அறிமுகம். சித்தர்கள் மருத்துவம் என்பது சித்தர்கள் பயன்படுத்திய மருத்துவத்தை பற்றியும் அவர்களின் ஆய்வுகளை பற்றியும் ஒரு விரிவான உரையை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். சித்தர்கள் மருத்துவம், மூலிகை மருத்துவம், நாட்டு மருத்துவம், சூரண மருத்துவம், ராஜ மருத்துவம், தேவ மருத்துவம் என்று 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் மருத்துவம் சித்தர்கள் மருத்துவம், 2வது மருத்துவம் மூலிகை மருத்துவம், 3வதாக நாட்டு மருத்துவம், 4வதாக சூரண மருத்துவம், 5வதாக ராஜ மருத்துவம், 6வதாக தேவ மருத்துவம் என்று 6 வகைகளாக பிரிக்கப்பட்டு பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இதை பற்றி பின்வரும் நாட்களில் விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இப்பொழுது முதல் மருந்தாக மஞ்சள். மஞ்சள் என்பது மங்களகரமான ஒரு பொருள். அது மட்டுமல்லாமல் மஞ்சள் என்பது அனைவரும் முதலாக பயன்படுத்தும் மங்களகரமான பொருள் மட்டுமல்லாது, முதல் மருத்துவ கண்டுபிடிப்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மருந்து பொருளில் மஞ்சள் முதல் இடத்தை பெறுகிறது. இந்த மஞ்சள் கிழங்கு அல்லது பொடியை வைத்து பல வைத்தியங்கள் செய்யலாம். அது பின்வரும் நாட்களில் நிறைய முறைகளை பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது 1-2 முறைகளை மட்டும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். மஞ்சளை நெற்றியில் வைத்தாலே தன்னை சுற்றி உள்ள காற்றும் ஆரா என்று சொல்லக்கூடிய வட்டப்பாதையும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது இந்த மஞ்சள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. 2வது, சூடான பாலில் சிறிது 1 சிட்டிகை அல்லது 2 சிட்டிகை சேர்த்து 3 நாள் சாப்பிட்டால் தொண்டை கரகரப்பு, இரும்பல், சளி சரியாகும். அது மட்டுமல்லாது குரல் வளத்தை அதிகரிக்கும் என்பதை நீங்கள் கண்கூடாக அறிய முடியும். இதுபோன்று சில மருத்துவ குறிப்புகளை பின்னாளில் பார்க்கலாம். வணக்கம். சித்தர்களுக்கு நன்றி.